அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை பிரெட் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா 4 முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் வீட்டில். ஸோ எப்படின்னா எங்கள் பக்கத்தில் சச்சா டோரிக்கிறாங்க. சரி, நிறைய பேர் இருக்கனால அவங்களுக்கு டீ இதெல்லாம் போட்டு கொடுக்குறோம். ஹெல்தி ஸ்நாக்ஸும் கூட அது. ஏன்னா ப்ரெட் இல்லையா, வீட் ப்ரெட்டு தான் போடுறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணணும்னா, தேவையான அளவுக்கு பால் ஊற்றணும். நான் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன், 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது கணக்கு இல்லாமல் ஓரளவு ஊற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். இதோடு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு சீனி. நான் நிறையாவே சீனி போட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் நிறையா இருக்காங்க. ஸோ கம்மியாக போட்டுக்கோங்க. அதோடு என்ன ஆட் பண்ணணும்னா, நெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெய் நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீனி பத்தலைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, தோசை சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நெய் ஊற்றிட்டு இந்த ப்ரெட்டை நல்லா தடவிட்டு அப்புறம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டீயும் சைடில் வேகுது. அவ்வளோதான், ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.